ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ் எப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஓப்பன் பண்ணாலே என்ன வருது, ஃப்ரீ ட்ரெஸ் தான் வருது. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு ஆப்பை பார்த்துட்டு ரேண்டமாக ஒரு 3 சாட்டர்டே இருக்கும், 1 வீக் இருக்கும். ஆர்டர் பண்ணாது, இந்த ட்ரெஸ் தான் வேணும்ன்ட்டு ஆர்டர் பண்ணல. அவங்களே ஸ்பெசிஃபிக்காக இந்த கேட்டகரியில் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்குது. பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, பாய்ஸ்க்கு ட்ரெஸ் அவ்வளோவா கிடையாது, கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. அதுவுமே ரொம்ப மாடல், ரொம்ப ஸ்டைலிஷாக தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. சுடி அந்த மாதிரி கிடைக்கல, இந்த மாதிரி நார்மலாக தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா, எனக்கு இன்றைக்கி நவம்பர் 1 எனக்கு டெலிவரி ஆக வேண்டியது இன்றைக்கி தான் வந்தது. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் விரும்பியில் அந்த ட்ரெஸ் வாங்கலை, சும்மா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். ஆனாலுமே நம்ம ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக வாங்கும் போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அது எப்படி இருக்கும், நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோன்னே மறந்துட்டேன். நான் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓப்பன் பண்ணிடலாமா, வாங்க. ஸோ நான் இந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, நிறைய பேர் பாக்ஸெல்லாம் வாங்கினாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கூப்பன் கிடச்சிருக்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கலாம். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு இந்த மட்டும் தான் வாங்க முடியும். பேர் காமிச்சிட்டேனா, சரி ஓப்பன் பண்ணிடலாமா. எனக்கு சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆசைப்பட்டுனா அந்த விஷயம் நல்லாவே முடியாது. தெரியல. சொன்னால 9 ரூபீஸ்னு 9 ரூபாய் இருக்குது ஸ்டிக்கர். ஐயோ, தெரியல. நல்ல கவர் பிச்சுட்டேன் அப்படிங்கும் போதே. நல்லா இருக்குது கவர். நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, பேக்கில் பாருங்கள் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்மால் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது ட்ரெஸ். எவ்வளோ தூரம் ஓகே, நான் ஆட் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்லாம். சும்மா ரேண்டமாக தான் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். நான் பார்த்து அப்படியே பேக் இப்படி இருக்குது. ஸோ நாட் வச்சுருக்கிறதுனால நம்ம இது குட்டி ஆக்கிக்க முடியும். ரொம்ப லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது தெரில, பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், ஆனால் இப்போ ட்ரை பண்ண முடியாது. நம்ம என்னைக்காவது வீடியோவில் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களுமே இன்ஸ்டாவில் பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. நான் கூட நினச்சேன், ஏன்னா நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கும்போது கிழிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி டேமேஜ் பீசஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஓகே, ஒர்த்தாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நிறைய இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய ரொம்ப மாடலாக இருக்குது. இங்கே கிழிச்சி இது வரைக்கும் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வேர் பண்ண மாட்டேன். ஓகே, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. போட்டு பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ போட்டு பார்த்துட்டு வீடியோ இதோட அட்டாச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு நாள் நான் வீடியோஸ் பண்ணும் போதோ இல்லை வெளியே போகும்போதோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சீரியஸாக சரி, இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் சரி, பேக்கிங்கும் சரி சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸும் போய்ட்டு ட்ரை பண்ணலாம். பாய்ஸ்க்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் தான் நான் பார்த்தேன். மேபி உங்களுக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க பாய்ஸும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் போட போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் எல்லா வீடியோத்துக்கும். டாடா, பாய்.